ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். மஷ்ரூம் கீமா தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கிட்டு 2 பெரிய வெங்காயம் அரைச்சி சேர்த்துருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு பச்சை வாசனை போன பிறகு கொஞ்சம் கருவேப்பிலை 2 பழுத்த தக்காளியும் அரைச்சி சேர்த்துருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போன பிறகு 1 டீஸ்பூன் குழம்புத்தூள், கொஞ்சம் கரம் மசாலா, கொஞ்சமாக மஞ்சத்தூள் மட்டும் சேர்த்து நல்லா வதக்கி பச்சை வாசனை போன பிறகு ஆல்ரெடி க்ளீன் பண்ணி நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்க மஷ்ரூமையும் சேர்த்து நல்லா மசாலா கோட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 1/4 டம்ளர் மட்டும் தண்ணி ஊற்றினா போதும். மஷ்ரூம்லேருந்து ஆல்ரெடி தண்ணி வரும், குக் ஆகணும். ஒரு 5 மினிட்ஸில் பார்த்திங்கன்னா மஷ்ரூம் வெந்துடும். ஃபைனலாக கொஞ்சமாக உப்பு மட்டும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக கொத்தமல்லி தழை தூவி இறக்குனீங்கன்னா சூப்பரான மஷ்ரூம் கீமா மசாலா ரெடி ஆகிடும். எப்பவும் போல் தோசை ஊற்றிட்டு நடுவில் இந்த மசாலாவை ஸ்டஃப் பண்ணி கிட்ஸுக்கெலாம் கொடுத்தீங்கன்னா நல்லா இஷ்டமாக சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.